முற்காலத்தில் சோழ நாட்டிற்கும் தொண்டை நாட்டிற்கும் இடைப்பட்ட பகுதி நடுநாடு என வழங்கப்பட்டது. இப்பகுதியை ஆட்சி செய்த மலையமான் மரபினர் மூவேந்தர்களுக்கும் நண்பராயிருந்து நடுநிலை வகித்து ஆட்சி செய்தமையால் அவர்கள் ஆண்டு வந்த பகுதி நன்னாடு எனப்பட்டது என்றும் வழங்குவர். வீரபாண்டியனின் கல்வெட்டு இப்பகுதியை நடுவில் மண்டலம் என்று செப்புகின்றது. மலையமான்களுக்கு பின்னர் இப்பகுதியை முனியர் என்னும் பிரிவினர் ஆண்டு வந்ததால் திருமுனைப்பாடி நாடு என்றும் வழங்கப்பட்டது. இங்கு நாவல் மரங்கள் செழித்து விளங்கிய பகுதி நாவலூர் எனப்பட்டது. திருமுனைப்பாடி நாட்டு திருநாவலூர் என்று கல்வெட்டுகள் குறிக்கின்றன. இத்தலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அவதரித்த சிறப்புடையதாக விளங்குகின்றது. இத்தலத்தில் அருள்பாலிக்கும் இறைவன் திருப்பெயர் பக்த ஜனேஸ்வரர் என்பதாகும். இவ்விறைவனின் திருப்பெயர்களை பற்றி தலப்புராணம் தெரிவிக்கின்றது. அவை நாவலேசர், தொண்டர் நாயகர், ஞானேஸ்வரர், மனோன்மணி நாயகர், விஷ்ணு பூஜித்த சாம்பபுரேஷர், சண்டேன சாணக்கிராகர், கருடானக்கிராகர், விஷபாத விமோசனர், கபர்தீசர், ஞானாச்சாரியர் என்பவைகளாகும். ஒரு சமயம் கையிலையில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஏகாந்தமாய் எழுந்தருளிக்கையில் பூவுலகில் ஏகாந்தமாய் பெருமானை பூசிக்க தேவி மனம்